ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அண்ணா போஜன். இன்றைக்கி நம்ம சைவ மட்டன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு அந்த மட்டன் பீஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த சைவ மட்டன் பீஸ் செய்கிறதுக்கு என்ன தேவைன்னா, துவரம்பருப்பு இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஒரு 100 கிராம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 10 பீசஸ் ஆஃப் சோயா வந்து நல்லா வேக வச்சு புழிஞ்சு வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ ஒரு 5 வரமிளகா, பூண்டு, இஞ்சி, பூண்டு ஒரு 4 பீஸ் எடுத்துக்கங்க, இஞ்சி ஒரு துண்டு, பட்டை ஒரு பீஸு, கிராம்பு 2 ஸ்பூன், சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைச்சிடலாங்க. இப்போ இதை நல்லா அரைச்சாச்சுங்க. லைட்டாக தண்ணி சேர்த்து, அதான் இப்போ இட்லி மாதிரி இதை வேக வைக்கணுங்க. நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தில் இதை வந்து நல்லா வேக வச்சிடணும். இதை அதில் ஊற்றிடலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, ஒரு 10 minutes to 15 minutes ஆகும். அதுக்குள்ளே நம்ம அடுத்த இதில் பிரியாணி தாளிச்சிடலாம். இப்போ பிரியாணிக்கு அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாங்க. ஒரு 5 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 2 துண்டு பட்டை, 2 துண்டு கிராம்பு, மல்லித்தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன், மிளகாத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன். அவ்வளோதாங்க. இதை நைஸாக பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் 1/4 கிலோ பிரியாணி அரிசி எடுத்திருக்கேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இப்போ சொல்லியிருக்கேன். இப்போ குக்கரில் வந்து இப்போ இந்த பே லீவ்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது 2 சேர்த்துருக்கேன். நீளமாக கட் பண்ண வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்துங்க, நல்லா அலாசி வச்சுருக்கேன். புதினா ஒரு கப். இப்போ இந்த பிரியாணி வந்து ப்ளைன் பிரியாணியாக செஞ்சுங்க. இப்போ அந்த வெந்துட்டு இல்லைங்களா இட்லி, அந்த பீஸ் வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறோம். அவ்வளோதாங்க. வெஜ் மட்டன் பிரியாணி ஈஸியாக ரெடி ஆயிரும். இப்போ அந்த வெங்காயம் வணங்குனதையும் ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க. பொடியை கட் பண்ண ஒரு தக்காளி, விருப்பப்படுறவங்க முந்திரி சேர்த்துக்கலாங்க, ஒரு ஏலக்காய். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பிரியாணிக்கு, அந்த பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிடுச்சுங்க. இப்போ 1/4 கிலோ அரிசி, அதாவது 1 கப் அரிசி இருந்ததுன்னா அதுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இது க்ளோஸ் பண்ணிவிட்டுங்க. ஒரு விசில் வந்தோடனையும் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ ப்ளைன் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. இப்போ அந்த இட்லி ஊற்றி வச்சு இல்லைங்களா, அது நல்லா வெந்துருச்சு. அதை கட் பண்ணி நம்ம டீப் ஃப்ரை பண்ணால் தான் நல்லா இருக்கும் இதில் போட்டு சாப்பிட்றதுக்கு. அதனால் இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணி இது பண்ணால் தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா எண்ணெய் காஞ்ச எண்ணெயில் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இதை பரட்டி நம்ம சர்வ் பண்ணலாம். சைவ மட்டன் பிரியாணி ரெடி.